மண்டே ஈவினிங் 4 o'clock மேலே தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். தோசை மாவும் இல்லை, கோதுமை மாவும் இல்லை, ரெண்டும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனை. ரெண்டுமே இல்லைன்னா ஏதோ 2 கை 2 கால் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரின்ட்டு பிளான் பண்ணி ரொம்ப யோசிச்சு அடதோசை இன்னைக்கு பண்ணிடலாம் ஊற வச்சுட்டேன். 2 days பிஃபோர் வந்துட்டு இந்த கிரே ஹேர் ரெமிடிக்கு வந்துட்டு இதை நான் வந்து காய வச்சுருந்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த டம்ளரில் வந்துட்டு 3/4 டம்ளர் வந்திருந்தது. இதை வந்துட்டு ஒரு பவுலில் டம்ளர்லேயே வந்துட்டு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த கோகோனட் ஆயில் வந்துட்டு எங்கள் வீட்லேயே அரைச்ச கோகோனட் ஆயில் தான். 1 month வந்து ஊற விட்டிங்கன்னா ஆயில் வந்துட்டு நல்லா பிளாக் கலரில் மாறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி டெய்லி அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிரே ஹேர் ரிவர்ஸ் கொடுக்கும். நான் 1 monthக்கு அப்புறம் ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். கம்மிங் பேக் டு டின்னர் ரெசிபி. அடை தோசைக்கு வந்துட்டு மாவு நல்லா ஊறிஇருந்தது. சைட் பை சைடு வந்துட்டு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். மாவு கொஞ்சம் நிறையா ஆயிடுச்சு போல், நாளைக்கு கூட ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இன்றைக்கி இங்கே டின்னர் இப்படி தான் சாப்பிட்டு முடித்தோம். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.